பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம வீட்ல நெறைய செல்வங்கள் அதெல்லாம் இருக்குது. ஆனா, நம்ம வீட்ல ஒரு பொருள் வச்சா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பழமொழியில் "ஆமை புகுந்த வீடு அ விளங்காது" அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. அ அ அப்படி இல்ல. ஆமை ரொம்ப 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 அழுத்தமானது, ரொம்ப பொறுமையானது, நிதானமாக ஒவ்வொரு செயலும் செய்யும். அது எப்படின்னா, ஆமை ஒரு கடல்வாழ் உயிரினம். இந்த கடல்வாழ் உயிரினம் கடல்லயும் வாழும், நிலத்திலயும் வாழும். அந்த கடல்ல வாழும்போது, கடல்ல இருக்கிற உயிரினங்களில் அதிக நேரம் பயணம் செய்து தன்னுடைய இலக்கை அடையக்கூடிய ஒரு உயிரினம்னா நம்ம ஆமைய சொல்லுவாங்க. ஏன்னா, மத்த எல்லா மீன்கள் எல்லாத்தையும் விட ஆமை அவ்வளவு தூரம் நீந்தி போகுமாம். எப்படி போகும்னா, அந்த கடல் அலை எந்த திசையை நோக்கி போகிறதோ, அந்த திசைக்கு தக்கன தன்னை வளைச்சு அதுக்கு திசையை நோக்கி அந்த கடல் அலையுடன் சேர்ந்து அது நகர்ந்து பயன்படுமாம். அப்போ அந்த ஆமைக்கு அந்த திசைகளை நம்ம எந்த திசையில போகணுங்கிறத அது முதல்ல முடிவு பண்ணிட்டு, அந்த திசையை நோக்கி அலைகள் வரும்போது, அந்த திசையை நோக்கி வர அலைகளை நோக்கி அது பயணம் மேற்கொள்ளுமாம். அப்படியே போய் அது தன் எல்லையை அடையுமாம். அப்போ தன் நோக்கத்தை அது மைண்ட்ல முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு, அதை நோக்கி அது பொறுமையாக, நிதானமா காத்திருந்து அந்த அலைகளை பார்த்து அப்படியே அந்த அலையுடன் சேர்ந்து அந்த திசை எந்த பக்கம் அலை திசை போகுதோ அதுவுடன் பயணிக்கிற அந்த ஆமை அவ்வளவு புத்திசாலியானது அப்படிங்கிறது. இந்த ஆமை பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கூர்ம அவதாரம் நம்ம பெருமாள் கூர்ம அவதாரம் எடுத்ததுல ஆமை அவதாரம் ரொம்ப மிக முக்கியமான அவதாரம். பார்த்தீங்கன்னா, பூமிக்கு அடியில் அதுவும் கடலுக்கு மிக ஆழமான அடியில் போக 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 அழுத்தம் ரொம்ப கூடும். கடல் அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் எந்த ஒரு பொருள் மனிதனே போனாலும் அது சுக்குநூறாக உடையப்படுவான். இருக்கிற இடம் தெரியாம பஸ்மமாகிவிடுவான். ஆனால் ஆமையை வைத்து தான் நம்ம ஏன்னா கடலுக்கடியில் ஆமையை வைத்து அதுக்கு மத்து வைத்து கடைந்து அமிர்தத்தை எடுத்தார்கள் அப்படிமோ. அப்போ அவ்வளவு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூட ஆமை அழகா ஹேண்டில் பண்ணிட்டு வரக்கூடிய மிக அற்புதமான மனவளமும் தைரியமும் பெற்ற ஒரு இது ஆமைக்கு உண்டு. அப்ப அந்த ஆமை நம்மளுடைய செல்வத்தை பெறுவதற்கு நம்மளுக்கு ஆமையை மிக அதிகமாக ஏன்னா செல்வம்ங்கிறது அந்த கடலை கடையும் போதுதான் லட்சுமி தேவி வந்தாள் அப்படிங்கிறது, அமிர்தம் வந்தது, உடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்தது, எல்லாமே அதுதான். அந்த அந்த லட்சுமியை கடையும் போது லட்சுமி தனவந்திரி எல்லாம் வந்தது இல்லையா? அதனால நம்ம அந்த ஆமை இருக்கிற இடத்தில் நம்மளுக்கு அந்த தனவந்திரி யோகம், நம்ம ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், செல்வ நிலை நல்லா பெருகும். அந்த ஆமை எவ்வளவு ஸ்ட்ராங்கா கடலுக்கடியில எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அந்த அழுத்தத்தை விட்டு நகராமல் அது அந்த மத்து கடையதுக்கு அது சப்போர்ட்டா இருந்தது இல்லையா? கடல் கடையதுக்கு. அதுபோல் தான் நம்ம வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளவு பணம் சார்ந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை கரெக்டா பலமுடன் நின்று அதை நம்மளுக்கு செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடியது. அது கடைசல் மாதிரி கடைச்சி அது நம்மளுக்கு கிடைக்கிற பணமாகவோ பொருளாகவோ கொடுக்கும் அப்படிங்கிறது. அதனால அந்த ஆமை வீட்டுல நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கிறது. இந்த ஆமை நம்ம எங்கேயாச்சும் போகும்போது ஒரு ஆமையை பார்த்துட்டா கூட உங்களுக்கு வெற்றியின் பாதைகள் கிடக்குது. இப்போ நடந்து போகும்போது பாதையில ஒரு ஆமையை பார்த்தீங்கன்னா அது கூட உங்களுக்கு ரொம்ப வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஆமை பார்த்தீங்கன்னா, ஆமையின் முதுகில் ஸ்டார் போன்ற அமைப்பு உள்ள ஆமைகள் ரொம்ப, அதாவது ஸ்டார் நட்சத்திரம் பொருத்திய ஆமைகள் ரொம்ப விசேஷமான ஆமைகள். அதனாலதான் பெரிய பெரிய அவங்க ஆமையை கடத்தி தன்னுடைய வளமைக்காக, தன்னுடைய செல்வ நிலை, தொழில விசேஷமாக வருவதற்கு அந்த ஆமையை பயன்படுத்துறாங்க. அவ்வளவு வலிமையானது இந்த ஆமை. இந்த ஆமையை நம்மளால கடையில அப்படி விலை கொடுத்தாங்கன்னா நம்மளால ஜெயில போட்டுவாங்க. அதனால நம்ம ஆமை உள்ள ஒரு சிலையை எடுத்து அதை நம்ம தண்ணீர், ஏன்னா அது தண்ணீர்ல தானே தன்னுடைய ஃபுல் வலிமையும் காமிச்சிச்சு. அது தண்ணீர் தானே அது அழகா எதிர்த்து நின்னது. தண்ணிக்குள்ள தானே அது லட்சுமியை கடைவதற்கும், லட்சுமி வெளியே வருவதற்கும், தனவந்திரி வெளியே வருவதற்கும் உதவியாக இருந்தது. அதனால அந்த ஆமையை நம்ம தண்ணியில போட்டு வைத்து அதை ஆக்டிவேட் பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும். இந்த தண்ணி தண்ணியில போட்டு அப்போ நம்ம அந்த தண்ணி பொதுவாக நீங்க அந்த தண்ணி கடல் தண்ணியாக இருந்தால், கடல்ல எடுத்த தண்ணியாக இருந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதனால கடல் தண்ணியை முதல்ல எடுக்க பாருங்க. இல்ல புண்ணிய நதி தீர்த்த தண்ணியை பயன்படுத்தலாம். அதனால அந்த மாதிரி தண்ணியை பயன்படுத்தி அந்த ஆமையை வீட்டுக்குள் வைக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஆமை மோதிரம் போடுவது ரொம்ப விசேஷமானதா இருக்கும்.
இந்த உடல் வந்து மண் தத்துவத்துக்குரியது. உங்க உடலுடைய சதைகள் வந்து மண் தத்துவத்துக்குரியது. அந்த மண்ணுக்குள்ள தத்துவத்துக்குரிய இது வந்து உங்கள் தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது. தொழில்ங்கிறது மண் சார்ந்த இதுதான். இந்த தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கணும், நல்லா வருமானம் பெருகணும். அதாவது காலபுருஷனின் 6ஆம் பாவமும் மண் தத்துவம் தான். அதே போல் பாத்தீங்கன்னா 10ஆம் பாவமும் மண் தத்துவம் தான். மண்ணுக்குள் இருக்கும் ஆமை வந்து ரொம்ப வலிமையானது, பொறுமையாக டிராவல் பண்ணி வெற்றியை பெற்றுச்சு. அதே போல் ஒவ்வொரு தொழிலதிபர்களும் தன்னுடைய எடுத்த உடனே தொழில யாரும் பெரிய கோடீஸ்வரர்களாக ஆக முடியாது. பொறுமையாக 1 வருடம் 2 வருடம் பொறுமையாக தன் தொழிலை வந்து சொல்லி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது எந்த தொழில் ஒரு 10 வருஷத்துக்கு மேல சர்வீஸ் பண்ணிடுச்சோ அந்த தொழில் வந்து மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய தொழிலாக இருக்கும். அதனால தொழில் செய்பவர்கள் குறைஞ்சது நம்ம வந்து பொறுமையாக இருந்து தொழிலின் கால அளவை கூட்டிக்கிட்டே போகும்போதுதான் நம்ம வந்து வருமானத்தை இரட்டிப்பாக பெற முடியும். அதனால் தொழிலுக்கு வந்து ஆமை மிக முக்கியமானதாக இருப்பதினால் நம்ம கையில வந்து ஆமை மோதிரம் போடுவது, கைங்கிறது நம்ம உடம்புல ஆமை மோதிரம் அந்த மாதிரி போடும்போது உடம்பு சார்ந்த விஷயம் வந்து என்னன்னா நம் மண் தத்துவத்துக்குரியது. அந்த மண்ணில் வந்து ஆமை பயன்பாடு மாதிரி இருந்தால் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஆனால் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இதெல்லாம் இருந்தா கூட ஆமையை பயன்படுத்தலாம். அதே மாதிரி மகாலட்சுமி அம்சத்துக்குரியதாகவும் ஆமையை பயன்படுத்துவார்கள். அதனால ஆமையை வந்து நம்ம மோதிரமாக போடுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த ஆமை மோதிரம் போடும்போது ஆமையோட முகம் வந்து உங்களை நோக்கி பயணிக்கிற மாதிரி, உங்களை நோக்கி பயணம் பண்ற மாதிரி இருக்கணும் ஒழிஞ்சு வெளியே நோக்கி போகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஆமை உங்களை நோக்கி உங்களை வெற்றியை கொண்டு வர்ற மாதிரி, உங்களை நோக்கி வெற்றி எடுத்துட்டு வர்ற மாதிரி எடுத்துட்டு வரணும். அதனால அதோட முகம் உங்களை நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்க வெற்றி பாதையை நோக்கி ரெடியா இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால ஆமை மோதிரம் உங்களை நோக்கி இருக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி லட்சுமியையும் உங்களை நோக்கி எடுத்துட்டு வர்ற மாதிரி, மகாலட்சுமி ஆமை வரும் இடத்தில் மகாலட்சுமி உங்களை நோக்கி வர்ற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஆமை வந்து வீட்டில் வந்து தண்ணீரை வைக்கணும்னு இருக்கேன். அந்த முகம் வந்து எந்த திசையில இருக்கணும்னா ஆமை முகம் வந்து தெற்கு முகமாக இருக்கணும், தெற்க பார்த்து இருக்கணும். அதே போல் ஆமையோட வால் பகுதி வந்து வடக்க பார்த்து இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா ஆமை வந்து நகர்தல் வந்து அப்படி, அதாவது வீட்டுக்குள்ள அப்படி நகர்ந்து வர்ற மாதிரி இருக்கணும். உங்களுடைய தலைவாசல் எங்க இருக்கோ அந்த தலைவாசல் பகுதியில வந்து பின்பக்கமும், தலைவாசல் தலைவாசலை நோக்கி பின்பக்கமும் முகம் வந்து அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி வச்சீங்கன்னா உங்களுக்கு ஆமையுடைய அந்த தண்ணியில வைக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதனால அப்படி கூட நீங்க வச்சுக்கலாம். இந்த ஆமை சிலை அந்த வைக்கிற இடத்துல வந்து ஒரு 1 ரூபா காயினும் அந்த தண்ணியோட சேர்த்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆமை சிலையை வச்சு அந்த ஆமை சிலை முங்குற அளவுக்கு வைக்கணும். இந்த ஆமை சிலை பாத்தீங்கன்னா பொதுவா பாத்தீங்கன்னா அந்த ஆமை வந்து என்ன ஆகும்னா நம்மளுக்கு நீரை வந்து சீக்கிரம் குடிச்சுக்கிட்டே இருக்கும். நீர் வற்றி கொண்டே இருக்கும். நீங்க அடிக்கடி நீர் ஊத்தி கொண்டே இருக்கணும். அந்த நீரை வந்து வற்றிருச்சா இல்லையான்னு பார்க்கணும். வத்திருச்சுன்னா உடனே அதை கழுவி திரும்ப புதிய நீரை ஊத்தணும். இந்த மாதிரி ஆமை நீர் வந்து 1 நாள் 2 நாளைக்குள்ளே வத்திரும் ஃபுல்லா. அதனால ஆமை நீர் வத்துறதையும் கவனமாக பார்த்து அதை வந்து வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஆனா அதிகமாக வைப்ரேட் ஆகும். அதையும் நம்ம பார்த்து அது தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு மிக விரைவில் உங்களுடைய செல்வ நிலையில் மாற்றம் ஏற்படவே காணலாம். தொழிலில் ரொம்ப ஸ்ட்ராங்கா கால் ஊன்றி இருப்பீர்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதனால ஆமை வந்து மிகப்பெரிய ஒரு சக்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு குறியீடு, ஒரு சிம்பிளாக நம்ம எடுத்துக்கிறோம். அந்த சிம்பிள் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வருமானத்தையும் தொழிலையும் மனம் திடமாக ஸ்ட்ராங்கா இருந்து எல்லாம் செய்யக்கூடிய ஒரு மன வலிமையும் கொடுக்கக்கூடியதாக இருப்பதனால் ஆமை சிம்பிளை கையிலையும் போடலாம், மோதிரமாக கையிலையும் போடலாம், வீட்டிலையும் வைக்கலாம். இது தவறு ஏதும் கிடையாது. உடனே இதை பூஜை ரூம்ல வைக்கிறதோ மற்றபடி ஏதாச்சும் முக்கியமான ஒரு இடம்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி வலிமைப்படுத்தி அதுக்கு பூ பொட்டு வைக்கிறதெல்லாம் வேண்டாம். ஆமை ஒரு ஸ்டாச்சு, ஒரு சிலை. அந்த சிலையுடைய வைப்ரேட்டன் உங்களுக்கு நல்லா கொடுக்கும். ஒவ்வொரு உருவங்களையும் பார்க்க பார்க்க நம்ம மனநிலைகள், நம்ம மூளை நல்ல மாற்றம் கொடுக்கிற போல் இந்த ஆமையுடைய உருவத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். அந்த மாற்றத்தை உணர்வதற்காக தான் நம்ம வந்து இந்த சிலைகளை நம்ம வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதே கடவுளாகவோ அதை பாவிச்சோம்னா அது நம்ம உடம்ப பாதிக்கும். அதனால இந்த ஆமை சிலையை வந்து நம்ம வந்து தண்ணியில வைத்து வைப்ரேட் பண்ண வச்சோம்னாலே நமக்கு ரொம்ப மிகப்பெரிய வலிமையான சக்திகள் கிடைக்கும். அதனால இந்த ஆமையுடைய சக்தியையும் லட்சுமியுடைய பூர்ண ஆசீர்வாதமும் உங்களை வந்து சேரும் வரை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.